அனைவருக்கும் வணக்கம். இது பாடம் 83. அமங், பிட்வீன் அப்படின்னா இடையில் தான் அர்த்தம். இந்த பிட்வீன்ற வார்த்தை எங்கே வரும்னு பார்த்தா, ரெண்டு பொருட்கள், ரெண்டு நபர்கள், ரெண்டு இடங்கள், இந்த மாதிரி ரெண்டு இது வருதுலையே, அந்த ரெண்டு இடங்களுக்கு, ரெண்டு நபர்களுக்கு, ரெண்டு பொருட்களுக்கு இடையில் சொல்கிறோம் இல்லையா, அதை குறிக்கிறதுக்கு மட்டும்தான் பிட்வீன். உதாரணத்துக்கு அவனுக்கும் அவளுக்கும் இடையில், ரெண்டு பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு இடையில், அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இடையில், இரண்டு நண்பர்களுக்கு இடையில், அந்த மாதிரி. இங்கே பாருங்கள், உதாரணம் சொல்லுங்க. தேர் இஸ் எ வேலி பிட்வீன் டூ ஹில்ஸ். அங்கே இரண்டு குன்றுகளுக்கு இடையே அல்லது இடையில் ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது. இடையே அப்படின்னாலும் இடையில் அப்படின்னாலும் ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம் தான். அதனால் தேர் இஸ் எ வேலி பிட்வீன் டூ ஹில்ஸ். ஹில்ஸ்னால் குன்று, மவுண்டைனா பெரிய மலை. இந்த மாதிரி ரெண்டு இடங்களுக்கு இடையில், ரெண்டு நபர்களுக்கு இடையில், ரெண்டு பொருள்களுக்கு இடையில், அதை குறிக்கிறதுக்கு இரண்டுக்கு இடையில் உள்ள அந்த குறிக்கிறதுக்கு பிட்வீன் யூஸ் பண்ணணும். இரண்டுக்கு மேலே அப்படின்னா அமங் தான் யூஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள். த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாட் அமங் தம். மாணவர்கள் அவர்களுக்கு இடையில் அல்லது இடையே சண்டையிட்டு கொண்டார்கள். மாணவர்கள் அவர்களுக்கு இடையே சண்டையிட்டு கொண்டார்கள் அல்லது மாணவர்கள் அவர்களுக்கு இடையில் சண்டையிட்டு கொண்டார்கள். இது இரண்டுக்கு மேற்பட்ட நபர்கள், இரண்டுக்கு மேற்பட்ட பொருட்கள், இரண்டுக்கு மேற்பட்ட இடங்கள், இதை குறிக்கிறதுக்கு அமங் யூஸ் பண்ணணும். இப்போ ரெண்டுக்கு இடையில் உள்ள வித்தியாசம் இதுதான். அமங் அப்படின்னா இரண்டுக்கு மேற்பட்ட பொருள்களை குறிக்கிறதுக்கு, இரண்டுக்கு மேற்பட்ட பொருள்களுக்கு இடையில் உள்ள வித்தியாசத்தை குறிக்கிறதுக்கு அமங். இரண்டு பொருள்களுக்கு இடையில் உள்ளதை குறிக்கிறதுக்கு பிட்வீன். புரியுதா? ரொம்ப நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.